செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். திமுக தலைமையிலான ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் முடிந்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் கடும் நிதி நெருக்கடியிலும் கடந்த 3 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டு திமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, திமுக அரசு தமிழ்நாட்டில் அமைந்த 3 ஆண்டுகளை நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த 3 ஆண்டு காலத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகள் திமுக சார்பில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதில் முதன்மையாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதாவது 1,15,00,000 மகளிருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்படுவதாகவும், குடும்ப முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு நாளும் தொண்டு செய்யக்கூடிய இல்லத்தரசிகளின் தன்னம்பிக்கையை வளர்த்திட இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெரும் பயனாக இருக்கிறது என திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாய்குலம் மகிழ, பள்ளி வரும் குழந்தைகளின் பசி போக்கிட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அதே போல அந்த படிப்பை தொடர வசதியில்லாத குடும்பங்களை சேர்ந்த மகளிருக்கு, பெண் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 1000 ரூபாய், வீட்டிற்குள் அடைபட்டிருக்கும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், மக்களை தேடி மருத்துவம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 70,000 கோடி வங்கி கடன், 12 லட்சம் மகளிர் குழுக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய பட்டியலே இடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள், கூடுதலாக அவர்கள் பயிர் சாகுபடி செய்வதற்கு ஒரு ஏற்ற வகையிலே அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு துறைகளிலும் இந்த 3 ஆண்டு காலத்தில் பல விஷயங்களை தமிழக அரசு முன்னேற்றம் அடையக்கூடிய வகையிலும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலும் செய்து காட்டி சாதனை படைத்திருக்கிறது என திமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏற்ற திறன் பயிற்சி வழங்கிடக்கூடிய வகையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம், முதலமைச்சருடைய கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், முதலீட்டாளர்களின் முகவரி, அதன் மூலமாக தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருகிடவும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற்றிடவும் ஒரு மிகப்பெரிய உத்வேகம் பெற்ற ஒரு திட்டமாக அது அமைந்திருக்கிறது என்றும் திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமாக பல லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்றும், இது போன்ற பல துறைகளில் தமிழக அரசு இந்த 3 ஆண்டு காலத்தில் பல சாதனைகளை செய்து முடித்திருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அறநிலைத்துறையை பொறுத்தவரையிலே 5,000 கோடி ரூபாய்க்கும் மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருப்பதுடன் ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு குடமுழுக்கு விழாக்களும் இந்த 3 ஆண்டு காலத்திலே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட் மின்சாரம் இலவசம், 4,818 கோடி கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி, இப்படி பல சாதனைகளை செய்து தமிழக அரசு தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருகின்றது, தொடர்ந்து செய்யும் என திமுக சார்பில் அறிக்கையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.